என்னால் முடியலை. ஆக்சுவலி எனக்கு சத்தியமாக உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. கண்டினியூஸாக எனக்கு வந்து இருமல் வரும். அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோ கூட எனக்கு இருமலாக வந்துட்டு இருக்கும். அதனால தான் நான் போடாமல் இருந்தேன். ஆனால் இந்த தடவை என்னால் ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசினா விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா பொண்ணுங்களும் வந்து விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு கோவப்படலை. ஏன்னா எங்கள் அண்ணா அதுக்கு நின்றுட்டார்ல. ஸோ எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறப்போ நாங்கள் நிற்க வேண்டாமா சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, விபச்சாரி அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்க தெரியுமா? அவங்க எவ்வளோ மன கஷ்டத்தோட அது ஒரு பண்ணுறாங்க. அதை ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் இப்போ பேசிட்டீங்க. ஓகே, அதுக்கு எங்கள் அண்ணா எங்களுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அதை விட்டுருங்க. இந்த ஜூலி ஏம்மா ஜூலி பெரிய வெயிட்டிங்கு. ஷோ கடவுளே, இந்த பொண்ணை என்னதான் செய்யறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. எங்க பிரச்சாரம்? உன் பிரச்சாரத்தை போய் குப்பையில போடு. ஒன்னு எப்படியோ உன் பின்னாடி திரிவாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளும் மண்டையும் பாரு. நீ எல்லாம் ஒரு ஆளா? சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? எங்க அண்ணன் கூப்பிடாத அன்னைக்கே சொன்னோம்ல. நீ எல்லாம் அண்ணன் கூப்பிடுறதுக்கு உனக்கு ஒரு தகுதி கிடையாது. தகுதியற்ற ஒரு பொண்ணு நீ. சரியா? அண்ணனுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒன்னுட்டு மரியாதை இல்லாம நீ வா போன்னு பேசிட்டு இருக்க. என்ன ஓவரா ஆட்டம் ஆடிட்டு இருக்கியா நீ? கிட்னி திருடி எப்படி இருக்கு உனக்கு? கோவம் வருதுல உனக்கு, அப்படியே ஏறும்ல இது. உனக்கு தான் கண்டிப்பா கிட்னி திருடி. நர்ஸா இருந்துகிட்டு நீ எல்லாம் வந்து எப்படி இவ்வளோ ஒரு சாதாரண நர்ஸ்ல இருந்து நீ எப்படி இப்படி முன்னுக்கு வந்தேன்றது வேண்டாம். ரொம்ப அசிங்கப்பட்டுருவ. மூடிட்டு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஹனிமூனா அது இதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அது உன் வேலையை உன் புருஷனோ நீயும் ஒன்னா எப்படி சந்தோஷமா இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கோ. நான் லாஸ்ட் வீடியோலயே நான் உனக்கு வந்து வார்ன் பண்ணேன். நீ கேட்கல. இன்னொரு தடவை அண்ணனை பத்தி நீ இன்னொரு தடவை வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தனா வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன வல்கர் வாரியர்ஸா? நாங்களாம் வல்கரா? நீங்க தான்மா வல்கரு. வஸ்ட்டுமா நீ வஸ்ட்டு. எவ்வளோ பொய் பேசுவ. பித்தலாட்டக்காரி. பொய்க்காரி. பொய் வாய திறந்தா பொய். அப்படியே ஒரு நடிப்பு ராணி. நானும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது, ரொம்ப தப்பா இருக்கும். ரொம்ப டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா நீ ஓவரா பண்ற. ரொம்ப ஓவர் சீன் வெயிட்டிங்னு. எங்கான டைலாக் பேசுறதுக்குலாம் உனக்குலாம் ஒரு தகுதி இல்லை. தகுதியற்ற ஒரு ஒரு பொண்ணுன்னு கூட என்னால சொல்லவே முடியல. உன்னையெல்லாம் காசுக்காக எதா வேணாலும் நீ பண்ணுவ, எதுக்கு வேணாலும் நீ இறங்குவ. என்ன மாதிரி கேவலமா எந்த ஒரு ரிஸ்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். சரியா? எங்க எல்லாருக்கும் தெரியும். நீ ஜூலி வந்து பணத்துக்காக என்னென்ன வேலை பார்க்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சரியா? எல்லாருக்குமே தெரியும். ரோட்ல போய் பிச்சை எடுன்னு சொன்னா கூட நீ பிச்சை எடுப்ப. பிச்சைக்காரி. ஆளு மண்டையும் பாரு. இனிமே நீ விஜய் அண்ணன்னு கூப்பிட்டேன்னா உனக்கு அவ்வளவுதான். அண்ணனு கூப்பிடாத. உனக்கு தகுதியே கிடையாது, அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது உனக்கு. நீ யாரி எங்க அண்ணனை பத்தி அண்ணன் கூப்பிடுறதுக்கு? நீ யாரி? இன்னொரு தடவை நீ வீடியோ போட்டுட்டே இரு. உனக்கு நாங்க பதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்க அண்ணனுக்கு நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ப்ரொடெக்ட் பண்ணுவோம் எங்க அண்ணனை. சரியா? எங்க அண்ணனுக்காக நாங்க நிப்போம். எங்களுக்காக எங்க அண்ணன் நிக்கிறாருல, அதே மாதிரி எங்க அண்ணனுக்காக நாங்க நிப்போம். சரியான பொம்பளையா இருந்தா அண்ணன் பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, நடுவுல நின்னு இதே மாதிரி பேசு. சரியான பொம்பளையா இருந்தா வந்து பேசுடி பார்க்கலாம். ஆளும் மூஞ்சியும் பாரு. தலையை விரிச்சுக்கிட்டு கேவலமா பெரிய அழகு நினப்பு மனசுல எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி இதுல எல்லாம் ஃபில்லம் பண்ணிட்டு இருக்க. மேக்கப் போடாம பார்த்தா கேவலமா இருப்ப. மூஞ்சியும் மோரக்கட்டையும் ஆளும் மண்டையும் பாரு. எல்லாம் காசு வந்து அப்படியே மயிறு.